பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை தூப தீபம் நைவேத்தியமெல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம் 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில் ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது ஆனி மாதத்தில் மிக மிக முக்கியமான ராசி, அடைக்கப்பட்ட ராசி, அருளப்பட்ட ராசி, ஆணையிடும் ராசி, கருணைக்கு உரிய ராசி, ஆராய்ச்சிக்குரிய ராசி, வளர்ச்சிக்குரிய ராசி, தொடர்ச்சியாக எப்போதும் துவண்டு விடாத ராசியாக இருப்பது விருச்சக ராசி. எங்கே போனாலும் சரி ஒரு நோக்கத்தை செயல்படுத்துவது விருச்சகம், வெற்றியை அடைவது விருச்சகம், விவேகமாக செயல்படுவது விருச்சகம். அதே சமயத்தில் இதை செஞ்சால் வெற்றியா, அதை செஞ்சால் தோல்வியா, இதை செஞ்சால் வெற்றியா, அதை செஞ்சால் தோல்வியா என்று மாறி 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 டிஃபென்ஸ் அப்பன் தி கன்ஃபியூஸ் மைண்டோடு இருப்பதும் விருச்சகம். விருச்சகத்துக்கு ஈடுகட்ட விருச்சகம்தான், வேற எந்த ராசியும் இல்லை. அப்படிப்பட்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சிறப்பான மாதம் அல்ல, மிக மிக சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. ஏனென்றால் 15/6 அதாவது ஆனி 1ஆம் தேதி 6/6 கண்டிப்பாக விருச்சகத்தை குரு 5ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ குரு 5ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது 6/6லேயே வந்துடுறாரு, 1/6 2/6லேயே வந்துடுறாரு குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் 15/6 அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? விட்டு போனது, கெட்டு போனது, லேட்டாகிறது, மயங்கி கிடக்கிறது, தயமி கிடக்கிறது, துவண்டு கிடக்கிறது எல்லாமே செழிப்படையக்கூடியது, எல்லாமே உணர்வு பூங்கா உரி ஏற்றப்படக்கூடியது, எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடியது, எல்லாமே புகழ்ச்சிக்கு வரக்கூடியது. ஏன் இது எல்லாத்துக்கும் பெருமையை சேர்ப்பது யாரு? குரு பார்வை. குரு பார்த்தால் எல்லாம் சொல்லுவீங்க, எல்லாருமே குரு பார்த்தால் கோடி நன்மை கிடையாது, கோடி பாவம் நிவர்த்தி. குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி. அப்படிப்பட்ட குரு பயிற்சி கடல் கடந்து போவதற்கு, விவசாயம் செய்வதற்கு, விவேகத்தை அளிப்பதற்கு, ஆராய்ச்சி அறிவு பெறுவதற்கு, அதாவது அஸ்ட்ராலஜிகள் போகிறதுக்கு, விண்வெளி தமிழில் தெரியல, இங்கிலீஷில் தெரியல, விண்வெளி பயணம் போவதற்கு, ஆராய்ச்சி அறிவு கண்டுபிடிப்பதற்கு, விவசாயத்தில் உச்சம் பெறுவதற்கு, வெளிநாடு சென்று வாழ்வதற்கு,
சகோதரத்தன்மையாக இருப்பதற்கு எல்லா வகையிலையும் மருத்துவ செலவு இருக்கு, வைத்திய செலவுத்திற்கு. மருத்துவ செலவுக்கும் அதுதான், வைத்திய செலவுக்கும் அதுதான், வைத்தியநாதனுக்கு அதுதான், குணசீலமும் அதுதான், வைத்தீஸ்வரனும் அதுதான். ஏன்னா ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, காலபுருஷனுக்கு 8ங்க, காலபுருஷனுக்கு 8. ஸோ மறைவு ஸ்தானம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ரகசிய அறை. அதனால ரகசிய அறை யாரு? சிதம்பரம் தான் ரகசியம். சிதம்பரம் ரகசியம் ஏன் சொல்றோம்? ஒண்ணுமே இல்லாத ரகசியம்ங்கிறோம். அதே போல மனிதனுடைய இயக்கங்களுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இடம்தான் 8ஆம் இடம். அப்படிப்பட்ட மதிப்பு மிகுரிய 8ஆம் இடத்தை தான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிகத்துக்கு வச்சிருக்காங்க. அதனால தான் எல்லா வகையிலும் சிறப்பு, எல்லா வகையிலும் எச்சரிக்கை, எல்லா வகையிலையும் பெருமை, எல்லா வகையிலையும் ஆராய்ச்சி அறிவு. பாருங்க, விருச்சிகத்தில் இருக்கவங்க எல்லா வகையிலேயே எதையாவது ஸ்க்ரூ டிரைவர் போட்டுருப்பாங்க, ஏதாவது ஒரு பொம்மையை தயாரிப்பாங்க, ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அரசியலும் சரி, ஊடகங்களும் சரி, மீடியாக்கள் சரி, ரியல் எஸ்டேட் சரி, எல்லா வகையிலையும், மெடிக்கல் சரி, மருத்துவத்துறை சரி, மருத்துவத்துறை மெடிக்கலும் சரி, சரி இதுவுமே இல்லைப்பா வனத்துறைக்கு போங்க, காடு சார்ந்த இடம் போங்க, எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடியது விருச்சக ராசிக்கு. ராசிநாதன் உங்கள் வீட்டிலே இருக்காரு, மேஷத்தில் இருக்காரு, மிக அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு பஞ்சம சனி இருக்கிறாரு. உங்கள் ராசி 9ஆம் பார்வையை குரு 5ஆம் பார்வையை பார்த்து உங்கள் ராசிக்கு 9ல் பாக்கியாக இருக்குது. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கேஸு, ரொம்ப நாளாக அப்பா வரக்கூடிய வழக்கு, ரொம்ப நாளாக வழக்குலேருந்து வரக்கூடிய பணம், வழக்கு ஜெயிச்சிருக்கோம், பணம் வந்திருக்காது, இப்போ வந்துடும். இல்லை வழக்கு ஜெயிக்காமே இருக்கும், இப்போ ஜெயிச்சிடும். அதுக்குத்தான் அந்த வேல்யூ, அந்த பாவகத்தன்மை. குரு பார்த்தால் கோடி பாவன் நிவர்த்தி, எல்லா பாவங்களும் கலைந்து எல்லா விதமான செயல்களும் இழந்த பொருளை மீட்டு எடுப்பதற்குரிய நேரம் விருச்சக ராசிக்கு. ரொம்ப நாளாக 37 வயசு கல்யாணம் ஆகலை, இப்போ ஆகும், வேற வழியே இல்லை. இந்த குரு பேச்சில் பண்ணணும், இந்த குரு பேச்சில் பண்ணலன்னா பரவாயில்ல, திகம்பரர் தான். இந்த குரு பேச்சில் பண்ணலைன்னா திகம்பரர் தான், வேற வழி இல்லை. அப்படிப்பட்ட முயற்சி, கொஞ்சம் முயற்சி இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் நிச்சயமாக விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். புதிய தொழில், புதிய நிர்வாகம், புதிய வியாபாரம், புதிய கமர்ஷியல், புதிய விவசாயம், எதை வேணாலும் எடுத்து ஆரம்பிச்சுக்கலாம். உங்கள் சப்போர்ட்டு உங்கள் தசாபுத்தி, சப்போர்ட் உங்கள் தசாபுத்தி மட்டும் வச்சுக்கோங்க. சப்போர்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். குறிப்பாக வடக்கு முகமுள்ள அம்மன் வழிபாடு, வடக்கு முகமுள்ள அம்மன் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி கண்டிப்பாக பைரவரை மறக்காதீங்க. கால பைரவரை விருச்சக ராசி நேயர்களுக்கு கால பைரவரை கண்டிப்பாக மறக்காதீங்க. ஏன்னா கால பைரவர் 27 நட்சத்திரத்துக்கு அதிபதி, எல்லா இயக்கங்களுக்கும் தலைவர், எல்லா இயக்கங்களுக்கும் தலைவரும் சனீஸ்வரனுடைய குருநாதர். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கால பைரவர், ஏன்னா தொழில் அந்த இடத்துல தொழில், ஏன்னா சந்திரன் நீச்சம், சந்திரன் நீச்சம் இருக்க தொழில் நல்ல முயலில் உச்சத்தை பெறுவதற்கு கால பைரவர் வழிபாடு. கால பைரவ அஷ்டமி, கால பைரவ அஷ்டமி லிங்காஷ்டகம்ங்கிறதும், சுப்பிரமணிய அஷ்டகங்கிறோம், பவானி அஷ்டகங்கிறோம், அதே போல் கால பைரவ அஷ்டகம். இதை படித்து பாராயணம் பண்ணி வந்தால் 48 நாட்கள் நெய் விளக்கு, அதோட புனுகு சாத்தி வந்தால் அவர் திருவடியை பணிந்து 8 விளக்கு மெழுகு, 8 விளக்கு மெழுகு, அதாவது மெழுகு தீபம், 8 விளக்கு மெழுகு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் நிச்சயமாக மகத்தான காலபைரவர் வென்றாலே காலனை வென்றதாக பொருள். காலபைரவருடைய அருள் நமக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ தொழில் நமக்கு அதிகமான வியாபாரத்தை கொடுக்கும். அப்போ அதோட குரு பயிற்சி நல்ல பார்வையில் இருக்கிறதுனால எல்லா பலனும் சேர்ந்து வரக்கூடிய நேரம் இந்த ஆனி மாதம்.